இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, தொடர்ந்து கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளால வந்து உயிர் இழப்புகள் ஏற்படுது அப்படின்றத நம்ம சேனல் தொடர்ந்து வலியுறுத்தி வரோம். அதேபோல லோன் ரெக்கவரி ஏஜென்ட்டுகள், கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் பண்ற பெரிய பிரச்சனை என்னன்னா, போய் அவங்கள அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது. அந்த அவமானப்படுத்துறதன் விளைவாக எந்த அளவுக்கு வந்து மன உளைச்சல்ல வந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு போறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அதை மாய்த்து கொண்டவங்களும் இருக்காங்க. இந்த பதிவில் பார்க்க போறது வந்து அப்படி உயிரை மாய்த்து கொண்ட ஒரு பெண்ணோட இந்த வழக்கு, அந்த பேங்க்கு அதெல்லாம் அதை பத்தி விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சின்ன விஷயம். இது ஒரு பெரிய வீடியோன்றதுனால இன்ஸ்டாகிராம் பார்க்குற தோழர்கள், ஃபேஸ்புக்ல பார்க்குற தோழர்கள் நீங்க வந்து யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன்னா அதில் தான் ஃபுல் வீடியோ போட முடியும். ஸோ இதில் பார்த்து நீ பாதி வீடியோ தான் கொஞ்சம் தான் இருக்கும். அதனால பாருங்க. ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதாவது ஈரோடு வடக்கை சார்ந்த பெண். நல்லா கேட்டுக்கங்க. நான் வந்து பேர் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறேன். இது ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வீடியோ. இது பொதுமக்கள் விழிப்புணர்வு அடைய கொடுக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் நாடகம் அப்படி கூட வச்சுக்கலாம். நிறைய பேர் நாடகம், அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. விழிப்புணர்ச்சி வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் கிராமியன் கோட்டாக் அது அப்படின்ற ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஊர்தோறும் வந்து கிராமத்தில் போய் உட்காந்துட்டு முகாம் போட்டு லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய வங்கி எல்லாம் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் தான். இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்னா என்னன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இதுவும் NDFC தான், பேங்க் தான். இந்த பேங்க் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ல வரக்கூடிய ஒரு பதிவு பண்ணப்பட்ட நிறுவனம். ஆனால் இவங்க சின்ன லோன் தான் கொடுப்பாங்க மைக்ரோ ஃபைனான்ஸ்ன்றது. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விலையில் பெரிய வந்து மேக்ரோ ஃபைனான்ஸாக மாறிடும். ஏன்னா நிறைய பேரோட வயிற்றில் அடித்து பணத்தை சம்பாதிச்சு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த கிராமியன் கோட்டா வங்கி மாதிரி நிறைய இருக்காங்க. அதில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு வடக்கு தொகுதியை சேர்ந்த பெண். நான் மொத்தம் முன்னாடி சொல்லிட்டேன், இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதனால் இந்த எஃப்ஐஆர் நம்பர் 1 சொல்ல முடியும். அதே போல் எஃப்ஐஆர் ஸ்க்ரீனில் போடுவேன். ஆனாலும் போட்டாலும் கூட நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட விக்டிமோட பேர், அதாவது இறந்து போனால் அந்த பெண்ணோட பேரையும் அவங்களோட கம்ப்ளைண்ட் நேமையும் நான் கொடுக்க மாட்டேன். நீங்களே வந்து எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு வடக்கை சேர்ந்த இந்த புகார்தாரர் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. தன் மகளோட சாவுக்கு வந்து காரணம், அதாவது இறப்புக்கு காரணம் வந்து இந்த கிராமியன் கோட்டா கிரெடிட் அசஸ் அப்படின்ற ஒரு கிராமின் லிமிடெடுங்கிற ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் தான். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க மகள் 5 மகள்கள் இவங்களுக்கு. அதில் வந்து மூத்த மகள் வந்து 35 வயதுடைய அந்த பெண் வந்து இந்த லோன் வாங்கியிருக்காங்க. இந்த லோன் கிராமிய அந்த வங்கியில் வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கினதுல வந்து அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. அதுக்காக அவங்க வந்து இந்த அக்யூஸ்ட் பேரை நான் தாராளமாக சொல்லலாம். அது ஒன்றும் பிரச்சனை. திவ்யா, துர்கா அப்படின்ற 2 பேர் தான் வந்திருக்காங்க. வழக்கமாக வந்து ஜென்ஸ் பண்ணுற அட்ராசிட்டிஸ் ஒரு சைடுனாக்கா, இவங்க போயிட்டு இந்த 2 பேரும் இப்போ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அசிங்கமாக என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா, நீ கடனை கொடுக்க முடியாது, நீ எதுக்கெல்லாம் உயிரோட இருக்க, நீ எல்லாம் வந்து தூக்கு மாட்டி தொங்கலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ இது நடந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் தேதி நடந்திருக்கு. போன மாதம் 9/4/2026. புகார் வந்து 10/4/2026 ஈரோடு வடக்கு. கிரைம் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 121/2026. கிரைம் நம்பர் எடுக்கிறவங்க, நெட்டில் எடுக்கிறவங்க கண்டிப்பாக அந்த டேட் போடணும். அதே போல் 16 ஹார்ஸ், அதாவது சாயந்தரம் 4 மணிக்கு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங் போட்டால் தான் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் காப்பி கிடைக்கும். ஆனால் இப்போலாம் வந்து அது ஒரு பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தான் அதை பார்க்க முடியுன்ற அளவுக்கு கொண்டு வந்து ப்ரைவேசியை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் பார்க்குறது கஷ்டம். இருந்தாலும் இந்த வழக்கு பதிவாயிருக்கு. ஈரோடு நார்த்து எஃப்ஐஆர் நம்பர் 121/2026 பிரிவு செக்ஷன் 108 ஆஃப் BNS 2023. என்ன அர்த்தம்னாக்கா 108ங்கிறது வந்து அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட். அதாவது ஒருத்தர் வந்து இறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு காரணிகள் அமைந்தக்கூடிய ஒரு சட்டமானது. இந்த சட்டத்தின் மூலமாக வழக்கு பதிவு செய்து இப்போ 2 பேரும் தேடிட்டு வர்றாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன காமெடினாக்கா, நல்லா கேட்டுங்க மக்களே, இவங்க வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் தான் என்கிட்ட வந்தாங்க. கொடுமையை பார்த்துக்கிட்டீங்களா? இவங்களுக்கு முன்ஜாமீனுக்காக தான் என்கிட்ட வந்தாங்க. இந்த மாதிரி இங்கே நாங்கள் பண்ணிட்டோம், எஃப்ஐஆர் போட்டாங்க, முன்ஜாமீன் எடுக்க முடியுமான்னு. முன்ஜாமீன் எடுக்க முடியாதுங்க, வேணா மீடியாவில் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிச்சு விட்டேன். நம்ம வந்து வங்கி கடன் பெற்றவருக்கான, அதுவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து இது சொல்லிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க தப்பு பண்ணிட்டு என்கிட்டே வந்து இதை சொல்கிறாங்க. சரி, எஃப்ஐஆர்லாம் கொடுத்தாங்க, வேறு வழியே இல்லைங்க, மக்களுக்காக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இருக்கும், சரி இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள சரண்டர் ஆக சொல்லியிருக்கேன் போலீஸில். அதே மாதிரி அவங்க பேரில் உள்ள தப்பு வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. நான் வேலையை தான் சார் செஞ்சோம், நாங்கள் வந்து எந்த விதமான இதுவும் வைக்கல, எங்களோட கடமையை நாங்கள் செஞ்சோம், எங்களை அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நான் பல தடவை வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, உங்களுக்கு வந்து அரசாங்கம் கொடுத்துருக்க ஒரு சட்டம் வந்து மணி லெண்டர் சென்டேட்டி ஆக்ட், அதுக்கு மேலாக இருக்கக்கூடியது BNS. இந்த 2 சட்டமும் உங்கள் மேலே பாஞ்சதுன்னா உங்களால் வெளியே வர முடியாது. எத்தனை தடவை சொல்லியிருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இல்லையா? இப்போ 10 வருஷம் ஜெயில் தண்டனை கன்ஃபார்ம்டு. வேணா கொஞ்சம் ரிலீஃபாக வேணா கொஞ்ச நாள் பெயில் இருந்துக்கலாம், கொஞ்ச நாள் பெயிலில் வேணா இருக்கலாம். ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த சிறை தண்டனைக்கு அவங்க போய் தான் ஆகணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வந்து பல விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எந்த அளவில் நிற்கணும் அப்படின்றத வந்து RBI ஏற்கனவே கைட்லைன் போட்டு கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? இப்போ 10 வருஷம் சிறை தண்டனை தடுக்க யாராலையும் முடியாது. ஏன்னா எஃப்ஐஆரில் போட்டிருக்க டீட்டெயில்ஸ் பிரகாரம் தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொன்ன வார்த்தையை தான் அங்கே எல்லாருமே சாட்சியாக சொல்ல போகிறாங்க. சாட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா
இந்த நேரில் இப்போ வந்து சாட்சி இப்போ சொல்ல மாட்டாங்க, இந்த கேஸ் வந்து ட்ரையலுக்கு வரும்போது சொல்லுவாங்க. இதை வந்து இப்போ சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் போட்டு கொண்டு வரும்போது தான் இவங்க எங்கே இருந்தாலும் ஆஜராகணும், இல்லைன்னா பிடிவாரண்ட் போட்டு பிடிச்சிருவாங்க. நீங்கள் கலெக்ஷனுக்காக போகிறீங்க கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க, ஆனால் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இப்போ 10 வருஷம் சிறை தண்டனைக்கு இந்த 2 பெண்ணோட பேர் வந்து திவ்யாவும் துர்காவும் ஆளாக போகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிப்பீங்கன்னு தான் நான் உங்களை காப்பாற்றுறது தானே அந்த சேனல் நடத்துகிறேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க, லோன் கட்டலைன்னா டீசெண்டாக கேளுங்க, கெஞ்சி கேளுங்க, வேற எப்படியாவது வழியில் வந்து வசூல் பண்ண முடியும். மைக்ரோ ஃபைனான்ஸ்லாம் அப்படி தான், இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பணம் வந்தாகணும் அப்படின்றாங்க. இப்போ மாட்டினது யாரு? இந்த 2 பேர் மேலே தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஏன் அந்த வங்கி மேலே எஃப்ஐஆர் போடல? பாருங்க, கிராமியன் கோட்டா கிரெடிட் அசஸ் கிராமியம் லிமிடெட் மைக்ரோ ஃபைனான்ஸ், இந்த மேலே லோகோலாம் போட்டிருக்கேன் பாருங்க. இவனுங்க எதுக்காக? இவனுங்க மாட்ட போகிறது இல்லையா? இவனுங்க வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம், இவங்க பாட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறானுங்க. இப்போ மாட்டினது யாரு? கலெக்ஷன். இது நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து, இந்த மாதிரி போய் துண்டா மாட்டிக்காதீங்கன்னு தான் கலெக்ஷன் ஏஜென்ட்கள் எவ்வளோ வாரங்கி நான் கொடுத்துருக்கேன். அதை மீறி போனதுனால இப்போ என்னாச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட எஃப்ஐஆர் வந்து இருக்குது, ஏகப்பட்ட பேர் சிறைக்கு போயிருக்காங்க. எங்கள் சேனல்லேயே நாங்கள் நிறைய பேரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம், அவங்களும் சிறைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன தீர்வு? சரி, சட்டப்படி அதையும் சொல்லிடுறேன், ஏன்னா எது நடக்குமோ அதுதான் நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு 35 வயதுள்ள ஒரு பெண்மணி தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்கன்னாக்கா, அவங்க இறப்புக்கு காரணமானவங்க மேலே சட்டப்படி ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். அவங்க கடன் வாங்கியிருக்கலாம், என்ன ஒன்றா பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு பேங்க் வரலையே, பேங்க் அந்த அவங்க பேரில் எதுவுமே பண்ணலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்க் அவங்க கை விட்டுட்டாங்க. இன்னைக்கு இந்த 2 பெண்களோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாகுது. ஸோ பேங்க்ல பணம் கொடுத்தாக்கா அதை எப்படி வசூல் பண்ணணுன்ற முறையை மீறி நீங்கள் உங்கள் வார்த்தைகளை கையில் எடுத்துட்டா, இப்போ அந்த வார்த்தை தான் ஒருத்தனோட மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை எப்படி நீங்கள் சொல்லணும்? தன்மையாக சொல்லியிருந்தா கூட இது நடந்திருக்காது. மற்றவங்க எதிரில் அசிங்கப்படுத்தினா பணம் வந்துடும். இதுதான் மெயினான கண்டென்ட். இந்த தமிழ்நாட்டில் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் அசிங்கப்படுத்தினா பணம் வந்துடும் எவ்வளோ நினைச்சாலும் இந்த எஃப்ஐஆர் காப்பி வேணா என்கிட்ட கேள்வி, நான் தர்றேன். இப்போ 2 பேரும் வந்து எங்கே போனாலும் பெயில் கிடைக்காது. முன்ஜாமீன் எப்படி கிடைக்கும்? ஒருத்தங்க தற்கொலைக்கு தூண்டுதலாக இருந்தாங்க, இறந்தே போயிட்டாங்க, அது வந்து அவங்க வயது கணக்கு பண்ணி பார்த்துட்டு பெயில் கொடுக்கவே மாட்டாங்க, கோர்ட்டில் சரண்டர் தான் அவங்க சொல்லுவாங்க. நானும் அதான் சொன்னேன், கோர்ட்டில் சரண்டர் ஆகுங்க, அவ்வளோதான். கோர்ட்டில் சரண்டர் ஆகிட்டு ஜெயிலுக்கு போங்க, ஜெயிலுக்கு போய் உட்காந்துட்டு 90 நாள் மேண்டேட்டரி பெயில் கிடைக்கும். ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரத்தில் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஆனால் சென்சிட்டிவான மேட்ரு அது இன்னும் ஆகலை. ஏன்னா இப்பவுமே பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவான மேட்டர்னா வேற மாதிரி தான் வரும். கடன் வாங்கி இறந்து போயிட்டாங்கன்னா அது ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, அது அவங்க தலையெழுத்துன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சென்சிட்டிவாக மாறிக்கிட்டு இருக்கு, நிறைய மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ டிவிலையும் நியூஸாக வந்துருச்சு. இவங்க கிளைண்ட்ன்றதுனால இந்த எஃப்ஐஆர் காப்பி எல்லாமே நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த என்னோட கிளைண்டாக இருந்தால் கூட சரி, அவங்க பண்ணது தப்புன்றதை விட இதை எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ இவங்க வந்து நான் வாதாடினாலும் இந்த கேஸ் தோத்து தான் போகும். ஏன்னா இப்போ இவங்க எடுத்து கொலை பண்ண, இவங்க வந்து கொலைக்கு உடந்தையாக இல்லை அப்படின்னு வாதாடினா, அங்கே இருக்க சாட்சிகள் சொன்னதுபடியும் இந்த பொண்ணு சொல்லிட்டு போனதுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமா இவங்க காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த 10 வருஷம் சிறை தண்டனையை இவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. வேணா கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் சிறை தண்டனை உறுதி. இந்த உறுதியான ஒரு தண்டனை கிடைக்கிறதுக்காகவே இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு சேர்ந்து அந்த வேலையிலேருந்து போயிட்டு மற்றவங்களை மிரட்டி பணம் வாங்குறது, இந்த கிராமப்புற இந்த சுய உதவி குழு இப்போ நடத்திட்டு இருக்கிற ஃபுல் அராஜகம் இதுதான். ஏன்னா பணம் கொடுக்குறவன் கார்பரேட் கம்பெனிக்காரன், அவன் எங்கேயோ இருக்கிறான், அவனுக்கு அது லோனுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு குழு அமைச்சு பொம்பளை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஆண்கள் இவர்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி லோனை கொடுத்துறது, ஒரு நாள் டிலே ஆனால் கூட வீட்டு வாசலில் உட்காந்து கத்துறது. இதுதான் வந்து இங்கே பிரச்சனை ரொம்ப அதிகமாக கொடுக்கறது. இவங்க வந்து பெரிய லோன் வாங்கினவங்க கூட அவ்வளோ டார்ச்சர் இருக்காது. ஆனால் குழு லோன் வாங்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் எவ்வளோ பேர் தன்னோட உயிரை மாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார்னிங்களை சொல்லிட்டு இருக்கேன், அந்த வார்னிங் எல்லாமே ஒட்டு மொத்தமாக கையை காட்டுற இடம் வந்து ஜெயில் தான். வார்னிங் கொடுத்துட்டு இருப்பேன், சில பேர் ஓடிடுவாங்க கலெக்ஷன் ஏஜென்சி. உதாரணத்துக்கு நேற்று கூட டாட்டாவும் பஜாஜும் பிடிக்க போயிருந்தோம். அதாவது அவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுத்து வீட்டு வாசலில் உட்காந்துட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க தெருவில் எவ்வளோ பேர் சொல்லி பார்த்தாங்க, நாங்கள் போக மாட்டோம் சார். அந்த அளவுக்கு இவங்க ட்ரைனிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எந்த அளவில் வந்து இவங்க துன்புறுத்த தப்பியான்னு நான் சொல்கிறேன். அப்படி இருந்து கூட இல்லை சார் நான் பணம் வாங்கிட்டு தான் போவோம் அப்படின்னு எங்ககிட்டயே சொல்கிற அளவுக்கு வர்றாங்க. இவங்க மாதிரி அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண மீடியா கொண்டு வரணும். ஒரு மீடியாவோட முக்கியமான கடமை இதே போல் அராஜகம் செய்கிற வந்து கொண்டு வந்துடணும். இப்போ இந்த 2 பேரோட நிலைமை அதோ கதி தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொலையை விட வந்து ரொம்ப ஒரு அக்ராவேட் ஃபார்ம் ஆஃப் கிரைம். இது ஆல்ரெடி பல நேரங்களில் பல விஷயத்தில் நான் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லியும் கூட இதே போல் ஒரு துக்ககரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து 2 மகள்கள் இருக்காங்க, ஒரு 8 வயசு 6 வயசு. இந்த 2 மகளோட வாழ்க்கை வந்து இப்போது ஒரு கேள்விக்குறியாக நின்றுட்டுருக்கு. இப்போ பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குன்னு வந்து அரசாங்கம் என்ன பண்ணுதோ அது எனக்கு தெரியாது. நம்ம இலவச சட்ட உதவி மையத்தின் மூலமாக நாமளும் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், அப்படி நினச்சிருக்கோம். எங்கள் குழு வந்து கோயம்புத்தூர் போகிறதா இருந்தது. இப்போ ஈரோட்டுக்கு நாங்கள் கிளம்புறோம். இப்போ ஈரோட்டுக்கு போயிட்டு அந்த ஃபேமிலியை சந்தித்து எங்கள் ஆறுதலை தெரிவித்து எங்களால் என்ன முடியுமோ அதை அந்த ஃபேமிலிக்கு பண்ணுறதா ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். எங்கள் டீம் இப்போ கிளம்புது. இது கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு உங்களுக்கு தாழ்மையெல்லாம் சொல்லலை, அதிகாரமாக சொல்கிறேன். இந்த ஒரு மரணம் வந்து ஏற்கனவே பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள்
இதை பார்த்து திருந்தணும். இனிமேல்ட்டாவது 10 வருஷம் சிறை தண்டனைங்கிறது கன்ஃபார்ம்டு. ஏன் கன்ஃபார்ம்டு வார்த்தையை சொல்லுவார்கள்? தப்பிக்கலாமே, தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏதாவது லூப் ஹோல் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இந்த 2 பெண்களும் போயிட்டு அங்க நின்று சத்தம் போட்டதை வந்து அந்த ஊரே வேடிக்கை பார்த்துருக்கு. இவங்க எல்லாருமே ஒரு சாட்சி. இவங்க பில்லர் சாட்சியா ஒருத்தர் மாறினா கூட, ஆஸ்திரேலிய விட்னஸ் ஆனா கூட அடுத்த சாட்சி சொல்லிடும். 10 சாட்சியில 1 சொன்னாலும் தண்டனை கன்ஃபார்ம். இவங்க திட்டிருக்காங்க, உள்ள போயிருக்காங்க, அவங்க தூக்கு போட்டுக்கிட்டாங்க. இதுதான் மேட்டர். இப்போ இந்த கோர்வையான இதுல பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு பிரைமா பேசி எவிடன்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ கொடுத்தது அவங்க அம்மாவை தான் சொல்றாங்க. நாங்கள் விழுப்புரத்தில் இருக்காங்க, என் பொண்ணு வந்து ஈரோட்டில் இருக்காங்க, ஈரோட்டில் கணவன் குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஃபைனான்ஸ் மைக்ரோ நிறுவனத்துக்கிட்ட ஃபைனான்ஸ் இந்த தரித்திரம் முடிச்சவங்க வாங்கியிருக்காங்க, இதனால தான் அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றத கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. கம்ப்ளைண்ட் தெளிவாக இருக்கு. இந்த கிராமியன் கோட்டா கிரெடிட் அசஸ் கிராமியன் லிமிடெட் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி ரிஜிஸ்டர்ட் இன் அந்த கார்பரேட் கம்பெனி அண்ட் என்டிஎஃப்சி இந்த என்டிஎஃப்சியா இது இருக்கு. இப்போ இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷனில் பதிவு பண்ணிருக்கூடிய ஒரு நிறுவனம், அவ்வளவுதான். இந்த அன்னைக்குலேருந்து இன்னைக்கு சொல்லிட்டு இன்னொரு சொல்லிட்டு இருக்கேன். ஐடிஎஃப்சி அப்படிதான் வந்து ரிமாண்டாக ஜெயிலுக்கு போயிட்டான். ஐடிஎஃப்சி பேங்க் வரல, அங்க இருக்க ஸ்டாஃப் வர மாட்டாங்க. நீ வேலையை விட்டு போயிருன்ட்டாங்க. அவங்களாம் அவ்வளவுதான் பண்ண முடியும். உன் திறமையா யூஸ் பண்ணி நீ கலெக்ஷன் பண்ணி கொடுத்தா உனக்கு சம்பளம், நீ மாட்டிக்கிட்டா உனக்கு ஜெயிலு. இதுதான் என்டிஎஃப்சியோட தந்திரமே. இது புரியாம தான் கலெக்ஷன் ஏஜென்ட் நிறைய பேர் போயிட்டு இந்த வேலையில மாட்டிக்கிட்டா எல்லாருக்கும் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. கலெக்ஷன் ஏஜென்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த அதாவது அவங்க சொல்றதும் பாத்தீங்கன்னாக்கா, இல்ல சார் அப்படி மிரட்டினா காசு தராங்கன்றது அது வந்து பியூர்லி இல்லீகல்ல. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாக்கா, இப்போ இவங்க பார்த்து இவங்களோட ஃபேமிலி இப்போ அடுத்தவரை நிற்குது, இவங்க ஃபேமிலி அடுத்தவரை நிற்குது. காரணம் என்ன? பணம். பணத்தை வசூல் பண்ற முறை என்ன? அதை பண்றதை விட்டுட்டு வீட்டு வாசல போய் கத்துறது, ஆபீஸ்ல போய் கத்துறது, இவங்ககிட்டலாம் போய் சண்டை போடுறது. அப்போ அதுவும் பேப்பர் இப்பெல்லாம் இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் சமீபத்தில் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம், பெரிய விஷயங்க. அவன் என்ன பண்றான்னா, அவங்க வந்து லோன் கொடுக்கும்போது உங்களுக்கு செல்ஃபி ஒன்று எடுத்திருப்பான்ல, அதை பிரிண்ட் எடுத்துட்டு தெருவா அலைகிறான் அவங்க வீட்டு பக்கத்துல. இந்த போட்டோ பார்த்துருக்கீங்களா, இந்த போட்டோவை பார்த்துருக்கீங்களா, இவர் கடன் வாங்கி ஓடிட்டார், இவன் கடன் வாங்கி ஓடிட்டார். இது எந்த வகையில் நியாயம்? இது ஏன் அரசாங்கம் என்ன கண்டிக்காம இருக்கு? நிச்சயமா இது முதல்வரோட பார்வைக்கு கொண்டு போகணும். ஏன்னா ஒரு போட்டோ எடுத்து ரூபா போயிட்டு இவர் இருக்காரா கேட்டாக்கா, ஐயோ கடன் வாங்கி ஓடி போயிட்டாருங்க இவரு. இப்போ பாமரன் ஒரு பப்ளிக் என்ன நினைப்பாங்க? இப்போ நீங்களே பார்த்துங்க, ஒரு பப்ளிக் நினைச்சா இந்த நாட்டில் என்ன வேணாலும் முடியுங்கிறது இப்போ இருக்கிற ஆட்சியே ஒரு சாட்சி. அப்படி இருக்கும்போது இவர் கடன் வாங்கி ஓடிட்டாரு அப்படின்னு எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சா, இவர் உண்மையிலே கடன் வாங்கி ஓடிட்டாரு அப்படின்னு இவன் பரப்ப ஆரம்பிக்கிட்டானா? கேவலம் ஒரு 75,000 ரூபாய் கார்டுக்காக தெருவா போயிட்டு ஒரு கிளைண்டோட வாழ்க்கை நாசம் பண்ணியிருக்கான். கடைசியில் வந்து அழுகுறான். இந்த மாதிரி சார் ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுட்டாங்க, எல்லாரும் பார்த்து கேட்குறாங்க, பேங்க்ல கடன் வாங்கி ஓடிட்டாமே. அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த பதிவில் சொல்கிறேன், அந்த கேரக்டர் அசோசியேஷனை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்ட போது 75,000 எப்படியா கட்டியிருக்கலாம். ஒரு பணத்தை கட்டிட்டு அப்புறம் இழந்து போன மானத்தை பேங்க்காரன் மீட்டு கொடுப்பானா? இந்த பேங்க்காரன் மீறாங்க இந்த வந்து இழந்து போன மானத்தையோ இல்லை இறப்பு ஏற்பட்ட உயிரையோ திருப்பி கொடுக்க முடியுமா? முடியாது. ஆக நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய இந்த நிலையில இனியாவது கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் ஒரு வரமுறையை கடைபிடிக்கலன்னா, இப்போ எங்க டீம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா கிளம்பிருக்கும். யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்க, எந்த விதமான வருமான நோக்கத்தோடு இல்லாமல். ஏன்னா எங்க கிட்ட வர்றவங்க கிட்ட எந்த பணமும் இருக்காது. ஒரு பணக்காரன் கோடீஸ்வரன் எங்களை தேடி வரவே மாட்டான். எங்க கிட்ட வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் தான் வர்றாங்க. ஏழை மக்கள், அதே போல பார்த்தீங்கன்னா ஏழை தொழிலாளர்கள், நடுத்தர மக்கள், இவங்க தான் வந்து கடன் வாங்கியிருக்காங்களே ஒழிய பெரிய கோடீஸ்வரன் எதுக்காக இந்த என்டிஎஃப்சி வந்து பிச்சை எடுக்க போறான்? இவனுக்கு பிச்சையும் போட்டுவிட்டு பிச்சை போடுறதா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பேசுற நாளுக்கு நாள் வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்கள் அதிகமாக போறதுக்கு ஒரு காரணம் என்ன? வேலை வாய்ப்பின்மை. எங்க வேலை கிடைக்கல, ஒன்று ரேபிடோ ஸ்விக்கி ஓட்டணும், இல்லைன்னா ஏதாவது பேங்க்ல கலெக்ஷன்ல வேலை செய்யணும், இல்லை டெலிகாலிங் எடுத்து நடத்தணும். இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போற பிசினஸ். அவனுக்கு என்னங்க, இந்த கம்பெனிக்காரன் உட்காந்து ஜாலியான ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்காக போன நீங்க தானங்க ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ணணும். அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க மாட்டீங்களா? இந்த 2 பெண்களோட வாழ்க்கை இவ்வளவுதான். வேணா ஒன்று பண்ணலாம், பெயில் வேணா உங்களுக்கு போடலாம், ஆனால் கிடைக்காது. நீங்கள் சிறைக்கு போய் தான் ஆகணும். சிறைக்கு போயிட்டு 3 மாதம் கழித்து மேண்டேட்டரி பெயிலில் நீங்கள் வெளியே வரலாம். மேண்டேட்டரி பெயிலில் இந்த கலெக்ஷன் ஏஜென்சி லேடிஸ் வந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ் நடத்தணும். அப்புறம் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பாங்க, உங்களுக்கு நீ எங்கேயும் தப்பிச்சு போட முடியாது. அதே போல் உங்களை ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும். இந்த ஸ்டேஷனில் கையெழுத்து போடுறதுனால உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து காலையில மேலே கையெழுத்து கொடுப்பாங்க. இந்த கையெழுத்தெல்லாம் இதெல்லாம் மீறி ட்ரையல் வரும். ட்ரையலுக்கு அப்புறம் வந்து சாட்சிகளை ஏற்றி, ஆனால் இதில் வந்து பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் இருக்குது. இவங்க சொன்னதுனால தான் இவங்க இறந்துட்டாங்க, அது கிளியராக கோர்வையாக இருக்குது. அந்த எவிடன்ஸ் மாற்ற முடியாது. ஸோ ஒவ்வொருத்தங்களும் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் 161 ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்ததை வந்து மாற்றி சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் கூட 4 பேர் சொல்லலாம், ஆனால் இங்கே 16 பேர் இருக்காங்க சாட்சி மொத்தம். இந்த 16 பேர்கிட்டையும் சாட்சி இதில் ஒரு 2 பேராவது சொல்லிடுவாங்க. அப்போ 2 பேர் சொன்னாங்கன்னா நிச்சயமாக இவர்கள் சிறையை தப்பிக்க முடியாது. எனவே முடிச்சுக்கலாம் அந்த பதிவோட சேர்த்து. இந்த இன்னைக்கு என்னம்மா இன்னைக்கு தேதி இன்னைக்கு இன்னைக்கு 6
4 நாள் 4/6/2026 ஒன்றும் இல்லைங்க. நிறைய கேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தேதியில கொஞ்சம் குழப்பம் வந்துடும். அதனால தான் 6 இன்னைக்கு சொல்றது இது. போன மாசம் வந்து 9ஆம் தேதி நடந்த விஷயம். இவ்வளவு நாளா கம்ப்ளைண்ட் இருந்தது. இப்போ எஃப்ஐஆர் வந்து அன்னைக்கு போட்ட எஃப்ஐஆர் தான் இது. இது இப்பதான் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்ட நபர்கள் வராம இந்த செஞ்ச நபர்களே அக்யூஸ்ட் தரப்பே நம்மளை அணுகுனதுனால தான் இது வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இப்போதைக்கு அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறோங்க. ஒரு வக்கீலை வச்சு உங்களுக்காக பெயில் போடுறோம், சிறைக்கு போங்கன்னு சொல்லி தான் அமைச்சிருக்கிறோம். வேற வழி இல்லை. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் லோன்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நம்ம உதவி பண்றோம். இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டவங்களுக்கும் ஹெல்ப் பண்றோம். வேற என்ன பண்றது? எங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியும். மேண்டேட்டரி பெயில் தான் கிடைப்பாங்கன்னு தெரியும். அது கூட சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. போய் சரண்டர் ஆகுங்க. முதல்ல ஈரோடு அந்த ஸ்டேஷன்லேயே போயிட்டு ஈரோடு நார்த் அதில் போயிட்டு சின்ன கண்ணன் அவர் தான் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். போய் அவர்கிட்டே போய் சரண்டர் ஆகுங்க. சரண்டர் ஆகிட்டு இந்த மாதிரி அவங்க சிறைக்கு அனுப்புவாங்க. எந்த பாதிப்பும் இருக்காது. மகளிர் சிறைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெயிலில் வாங்க. பெயிலில் வந்துட்டு இந்த கேஸ் ஒரு தெரிஞ்ச வழக்கறிஞர் நடத்திட்டோம். ஆனால் 100% இது கன்விக்ஷன் தான் ஆகும். அதனால வேற வழி இல்லை. எலெக்ஷன் வேலை செஞ்சு நீங்கள் ஜெயிலுக்கு போய் 10 வருஷம் இருக்கணுன்றது உங்கள் தலையெழுத்து. உங்களை பார்த்தாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் திருந்தட்டும். நம்ம என்ன சொல்றோம்? நம்மகிட்ட என்ன கேட்குறோம்? கட்ட முடியாதுங்கிறது ரைட் ஆகலாம். நான் பேங்க்குக்கு சொல்லிக்கிறோம். நீங்க இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிடாதீங்க. உங்க குடும்பம் வந்து நடுத்தருவில் நிற்கும். அதே போல வரமுறை என்னங்கிறது ஆர்பிஐல சரியா சொல்லியிருக்கிறாங்க. ஆர்பிஐ சொல்றது என்ன? உன்னால கொடுத்து கடனை வசூல் பண்ண முடியும்னா பண்ணு, இல்லைன்னா நீ மூடிட்டு போன்னு தான் சொல்லுது. அதைத்தான் பேங்க்னு சொல்லுது. கடனை கொடுத்தோம்னா கடனை தள்ளுபடி தான் பண்ணி அவன் கடனை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதே போல போன்ற இந்த சிறைகள் வந்து இனிமேல் தொடரக்கூடாது. தமிழகம் வேண்டும். தமிழகம் வந்து பல டீமா பிரிச்சு வச்சிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து என்கிட்ட வராங்கன்னு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்க அம்பேத்கர் இந்த சட்ட உதவி மையத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 240 மேல அட்வொகேட் மட்டும் இருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த இடத்துல வந்து போய் அவங்க அதுக்கு உண்டான சொல்யூஷனை கொடுத்து தான் இருக்கிறாங்க. சில இடத்துல நேரடியாக வந்து நாங்கள் போயிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து லொக்கேஷன் அமைச்சா போயிட்டு நம்ம சர்வீஸும் பண்றோம். நான் ஒரு பேசிக்கா சொல்ல வேண்டியது ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க இருக்கு. மனிதாபிமான அடிப்படையில் சொல்றேன். அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டா கடைசியில பாத்தீங்கன்னாக்கா அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட்லாம் அதிக ட்ரையல் எல்லாம் வந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் ரொம்ப வந்து ஈஸி. இதுல இப்போ இந்த வழக்குல வந்து நிரூபிக்கிற தன்மை வந்து ஈஸி. ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு ஈஸியா நிரூபிச்சிருவாங்க. ஏன்னா இங்க வந்து பணம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பணம் இருந்தால் கூட காம்பவுண்டபிள் அஃபென்ஸா மாறிடும். இங்க இருக்கிறது ஒரு உயிரே போயிருக்கு. கொலை வழக்குல கூட பாத்தீங்கன்னாக்கா விடுதலை ஆயிடலாம். ஏன் கேட்டீங்கன்னாக்கா கடைசி ஏதாவது ஒரு காரணத்துக்கான ஹைகோர்ட்ல விடுதலை பண்ணிடுவாங்க. ஆனா அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட்னு சொல்லக்கூடிய தற்கொலைக்கு தூண்டுதல் வழக்கில் பண்ண முடியாது. ஏன்னா தற்கொலைக்கு தூண்டுதல்னா தற்கொலை ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அதே சமயம் அவங்க இருந்த சுச்சுவேஷன் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. மன உளைச்சலை ஏற்படுத்துறது இவங்க. இந்த காரணத்தெல்லாம் வேற காரணம் தற்கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இதைத்தான் சொல்லுவாங்க எல்லாருமே. வேறு பல காரணங்களோ இல்ல ஒரு மருத்துவ காரணங்களோ வேற யாராவது இருந்தாங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த எந்த காரணமும் இல்லாத போது இப்போ அசிங்கமான அந்த பேட் வேர்ட்ஸ் ஃபிளித்தி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால தான் மன உளைச்சல்ல இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்றது கிளீனா ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துட்டா தண்டனை கொடுத்துடலாம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தண்டனை நிற்கும். எனவே கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே ஒன்றுக்கு ஒரு தடவை இதை பாருங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். நம்பிக்கை இல்லைன்னா ஈரோடு வடக்கு காவல் நிலையத்துக்கே போங்க. சின்னக்கண்ணன் ஐயோ இருக்காரு. ஐயோ கிட்ட போய் கேளுங்க. பாதிக்கப்பட்ட பெண் வந்து அதாவது வந்து அவங்களோட அம்மா, அவங்க பேரை வெளியிடக்கூடாது. சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த சேனலில் போடுறோம். இப்போ ஹைட் பண்ணி தான் போட்டிருக்கோம். அதனால போய் விசாரிச்சுக்குங்க. நம்பிக்கை இல்லைன்னா போய் விசாரிச்சுங்க. இல்லைன்னா நம்ம சேனலை தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணுறவங்களாம் பல பேர் சிறையில் தான் இருக்காங்க. இன்னைக்கு கணக்கு பண்ணால் தமிழக சிறை மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க அனைத்து மத்திய சிறையிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளே ஒரு 300 பேர் இருக்காங்க. 300 பேருமே வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை மட்டும் ஜெயிலுக்கு வந்தவங்க தான். அதே போல கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் இறுதி எச்சரிக்கைன்னு சொல்லிட்டேன். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் உங்களுக்கும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு ஒரு கிரிமினல் கேஸ் வாங்கிட்டீங்கன்னாக்கா எந்த ரெக்கார்ட் ஆயிடுச்சுனாக்கா நீ கிரிமினல் தான் எங்கே போனாலும் ஒரு கிரிமினலாக தான் சுற்றிட்டு இருக்கணும். வேணா ஒன்று சொல்லிக்கலாம். கிரிமினல்னு சொல்லாமல் அக்யூஸ்ட் வேணா சொல்லிக்கலாம். அக்யூஸ்டாக இருக்கிறவங்க தான் கடைசியில் கிரிமினல் ஆக முடியும். இந்த வேலைக்கு வந்துட்டு கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு இந்த வேலையில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து வீணாக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.